நம்ம பேஜில் அதிகமாக வந்து ஒரு கமெண்ட்ஸும் ரொம்ப ஒரு அதிக வியூஸும் போன வந்து இவர் தான். இது வந்து பண்ண முடியாது சொல்லியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு அவுட்புட்டை நான் கொடுத்துருக்கேன். கஸ்டமரே என் கூட தான் இருக்கார். பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ப்ரீஸா ஃபஸ்ட்டு நான் வந்து மங்கள் ஸ்பார்க் பற்றி சொல்கிறேன். மங்கள் ஸ்பார்க் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியா ஒரு ஸ்பார்க்காக எல்லாமே பண்ணுறாரு. இது வந்து சொல்லணும்னா இந்த வீடியோஸை வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி மை அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இது பண்ணியிருப்பாரு. பட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த சில பேருக்கு கார்ன்றதுலாம் ட்ரீம் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி எனக்கும் இந்த கார் மேலே ஒரு ரொம்ப இந்த கார் எப்படியாவது ரெடி பண்ணணும், இது பண்ணணும். ஏன்னா இது எப்படியோ ஆயிடுச்சு. ஸோ இது நான் வந்து இன்டென்ஷனலாக எதுவுமே பண்ணலை. அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ண போய் அது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணணுன்ற ஒரு தாட்டில் தான் நான் போனேன். நிறைய கேரேஜஸை நான் அப்ரோச் பண்ணேன். 1-2 இல்லை, நிறைய கேரேஜஸ் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு ஆஸ் எ கஸ்டமராக எனக்கு வந்து வண்டியும் ரெடி பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு காஸ்ட் வைஸும் நான் அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அதை மாதிரி நிறைய கேரேஜை நான் அப்ரோச் பண்ணும்போது மங்கள் ஸ்பார்க் பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது, ஜீரோ. இந்த மாதிரி யூடியூப்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அது மூலியமாக தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு ஃபைனாக வந்து ஒரு 2-3 கேரேஜஸ் வந்து என்னுடைய இதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தது, மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதில் மங்கள் ஸ்பார்க்கும் ஒருத்தர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கேரேஜஸ் பண்ணேன். அவங்க எல்லாருமே ஃபார் பெயிண்ட் வைஸில் வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் கொட்டேஷன் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் போகும்போது எனக்கு வந்து அவங்க பெயிண்டோட சொன்ன ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நின்றுது. பட் ஆனால் மங்கள் ஸ்பார்க்கில் அவர் அதை பற்றி எதுவுமே பேசிக்கல. பெயிண்ட் காஸ்ட் பேசினார். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஜி, டிங்கரிங் ஒர்க்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா வண்டி அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொன்னார். நானும் எனக்கும் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இது எப்படியோ ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நானும் சொன்னேன், சரி ஜி நீங்கள் ஃபஸ்ட்டு டிங்கரிங் கிட்ட போய் ஒரு கேளுங்க எப்படின்ட்டு. ஏன்னா எதுவுமே நான் அப்ரோச் பண்ணல, ஆஸ் ஏ கஸ்டமராக நான் எதுக்குமே போகல. ஸோ சில பேர் வந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நான் டிங்கரை வந்து நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கணும், அது மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் இவர் எதுவுமே நான் விடலை. ஈவன் இதில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு கூட அவரே பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி டிங்கரிங்கை பார்த்தோம். டிங்கரிங்கும் எனக்கு என்ன டைமில் அமைஞ்சதுன்னு தெரியல, அவரும் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மீன்ஸ் யார் வேணால் டிங்கரிங் பண்ணலாம் இல்லைங்களா. அதோடைய அவுட்புட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய அவுட்புட் அவர் எடுத்து கொடுத்தாரு. பட் கொஞ்சம் டிலே ஆச்சு. இருந்தாலும் அவருடைய அவுட்புட்டு நல்லா பண்ணார் டிங்கரு. ஸோ இவர் மெக்கானிக்குன்னு நினச்சி மட்டும் நம்ம அப்ரோச் பண்ணோன்னு தாட் இல்லை. என்னை பொறுத்தீங்க கேட்டிங்கன்னா என் டு என் பண்ணுறாரு. மீன்ஸில் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் இருந்து, சாதாரண இதில் இருந்து, பெயிண்டிங்கில் இருந்து, அண்டு அதாவது ஒரு காருக்குன்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் எது எடுத்துகிட்டு கொடுத்தாலும் அவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருக்கார் அவர். நான் ஏன்னா எனக்கு தெரியாது, இவரை பற்றி சுத்தமாக நாலேஜ் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்க மூலியமாக போகலான்னு தான் பிளான் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா இந்த பெயிண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ மற்ற கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக யார் வேணால் அடிச்சு கொடுத்துடலாம். ஆனால் பேர்ல் ஒயிட்ன்றது வந்து கம்பேரிட்டிவ்லி இது காஸ்ட்லியும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், அதே சேமில் இது அவுட்புட் கிடைக்காது. ஒயிட்டுன்றது கூட நம்ம அடிச்சு இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த ஃபினிஷிங் வந்து வேணும். அதுதான் மெயினாக நான் கேட்டது. நான் இவர்கிட்ட கொடுக்கும்போது, ஏன்னா இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ இவரை நம்பி நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம். வெறும் அவரோட வீடியோஸை பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட ஒரே தான் சொன்னார், ஜி இது என் காராக நினச்சி நான் ட்ரீட் பண்ணி பண்ணுறேன், ஒரு சேலஞ்சாக பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி முடியுதுன்னு. பட் ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அப்போ கூட அவரை ட்ரஸ்ட் பண்ணல. நான் ஃப்ராங்காக சொன்னா நான் 0ல் தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இது நியர்பை, இந்த கேரேஜ் ரொம்ப நியர்பை எனக்கு என் வீட்டில் இருந்து. ஸோ இன்கேஸ் அவர் என்ன இஷ்யூஸ் ப்ராப்ளம் பண்ணாலும் நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இதை நான் அக்செப்ட் பண்ணேன். பட் ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கான அவுட்புட் 100% கொடுத்தாரு. அண்டு நான் இதுதான் சொல்லுவேன், நீங்கள் எல்லா கேரேஜையும் நீங்கள் விசாரிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் இது பண்ணலாம் ஓகேங்களா. பட் ஆனால் நம்ம வந்து அதே மாதிரி மணி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து கேஷ்லேயும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. கார் வச்சு இருக்கிறதுன்றது நிறைய பேருக்கு இப்போ ட்ரீம் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அது காஸ்ட்லேயும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வெறும் நம்ம எல்லாம் எடுத்தோடனே நம்ம ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் விட்டு பார்க்குற மாதிரிலாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. இப்போ போனாலே ஒரு 3 lakhs 4 lakhs கிட்ட ஆகிடும். அதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதுலேயும் கம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேரேஜஸ்லாம் இருக்குது. அண்ட் மங்கள் ஸ்பார்க்கை சொல்லணும்னா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் அதை சொல்கிறேன். ஆஸ் ஏ கஸ்டமராக அவரால் முடிஞ்ச இன்புட் எல்லாமே கொடுத்தாரு. அண்ட் ஈவன் மெக்கானிக்கை கூட நம்ம போய் யோசிக்க தேவையில்லை. கார் பெயிண்டிங் அதான் சொல்கிறேன், என் டு என். ஸோ ஆஸ் ஏ கஸ்டமர் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்.
அண்ட் அவர் இதோடைய ப்ரீ வீடியோஸ்லாம் கூட நான் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் வேண்டாம், ஏன்னா அது அவுட்புட் பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு தாட்டில் தான் நான் அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் நான் பண்ணலை. மேபி அவரும் அதில் தான் அதை பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ நீங்களே அவுட்புட் பாருங்கள். அண்ட் எனக்கு கிடைச்ச அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் அவர் கொடுப்பாரு. அதனால ட்ரஸ்டான கேரேஜு வந்து காஸ்ட் வைஸாகவும் சரி, உங்களுடைய குவாலிட்டியும் சரி, எல்லாமே அவர் பெஸ்ட்டாக பண்ணுவார்ன்ற இதில் நானே அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டை அவருக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். தேங்க்ஸ் டீம்.